अस्सलाम वालेकुम। हाय फ्रेंड्स, வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். இன்றைக்கி ரமலான் சஹர் ரெசிபி தான் செய்ய போகிறேன். கொடுவா மீன் சம்பால் தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யு பார்க்கலாம். 1/2 கிலோ கொடுவா மீன் எடுத்திருக்கேன். சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மீனை ஃப்ரை பண்ணிக்கலாம். மீன் ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு எல்லாத்தையும் இப்போ ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கொடுவா மீன் சம்பால் செய்கிறதுக்கு 10 காஷ்மீரி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். சுடு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து மிளகாவை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டு மாதிரி திக்காக அரைச்சி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு பேன் எடுத்து எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு 2 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கணும். இந்தளவுக்கு அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதே மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா வதங்கும்போது அந்த சம்பால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி திக்காக வச்சுக்கணும். சம்பால் திக்காக இருந்தால் தான் செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீனை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். எல்லா மீனையும் சம்பாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மீன் சம்பால் அப்போ தான் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, திக்காகவும் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட கொடுவா மீன் சம்பால் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொடுவா மீன் சம்பால் சுட சுட சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபி விலாக் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.